வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். வல்லவனுக்கு உதவி செய்த காரணத்துக்காக செல்லப்பனை கழுமரத்துல ஏத்துறதுக்காக வீரர்கள் கொண்டு வந்து அவர் கழுமரத்துல ஏத்துறதுக்கு முன்னாடி அவரோட நிலைமை என்னவாக போகுதுன்னு ஒரு பொம்மை மூலமா அவருக்கு காட்டுறாங்க. அந்த பொம்மை ரெண்டா கிளியறத காட்டி, பாத்தியா எங்க வல்லவன்னு கருணாகரன் கேட்க, தெரியாதுன்னு சொல்றார் செல்லையன். உடனே கட்டுங்க இவனன்னு கருணாகரன் ஆணையிட செல்லையனை கழுமரத்துல ஏத்துறாங்க. ஆனா நல்ல வேளையா ஒரு முகமூடி போட்ட ஒரு வீரன் ஒரு தீப்பந்தத்தை வைக்கோல் ஏத்திட்டு வர மாட்டு வண்டியில போட்டுட்டு தன்னோட அம்பால செல்லையனோட ஒரு காலை கட்டி வச்சிருந்த கயிறை வெட்டிடுறார். செல்லையனோட உயிரும் காப்பாற்றப்படுது. அம்பு வந்த திசை பார்த்து அந்த வீரனை பிடிக்க கருணாகரனும் வீரர்களும் கிளம்ப, அந்த சமயத்துல எரிஞ்சுகிட்டு இருக்கிற மாட்டு வண்டி அங்க வர அந்த புகை மூட்டத்துல என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த புகையை சாக்கா வச்சு அந்த முகமூடி வீரன் செல்லையனை காப்பாத்திட்டு போயிடுறார். வீரர்கள் அவர் பின்னாடியே போயும் அந்த வீரனை பிடிக்க முடியல. இப்படியா செல்லையன் காப்பாற்றப்படுறார். ஒரு நாள் கருணாகரன் அவரோட அறையில தூங்கிக்கிட்டு இருக்க அங்க மங்கம்மா வராங்க. அவங்க கிட்ட கிண்கிணி எப்படியும் மகாதேவிய அடைஞ்சே தீர்வேன்னு ஐயா உறுதியா இருக்கிறதா வசந்தவல்லி சொன்னா. இல்லைன்னா அந்த அம்மாவோட குழந்தைய கொன்னுடுறதா பயமுறுத்தியதா சொன்னா. நான் சொன்னா நீங்க கோவிச்சுக்கிறீங்க, எனக்கு என்ன, நடக்கிறது நடக்கத்தான் போகுது, நான் வரேமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க கிண்கிணி. நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிற கருணாகரனை பார்த்து இந்த களங்கமற்ற முகத்தை பார்த்தா எப்படித்தான் சந்தேகப்படுறது? இல்ல கிண்கிணி பொய் சொல்றா, என்னோட கணவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு கண்ணையே மங்கம்மா ஏமாத்திக்க, அப்ப கருணாகரன் தூக்கத்துல, ஏன் கண்ணே அங்கே இருக்க, இப்படி வா, என் மேல சந்தேகமா உனக்கு? என்னை கண்டா பிடிக்கலையா உனக்கு? உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு தெரியுமா? வா வா மகாதேவின்னு அவர் உளர மங்கம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்பதான் கிண்கிணி சொன்னது எல்லாம் உண்மைன்னு மங்கம்மாவுக்கு விளங்குது. கருணாகரன் தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அவர் பக்கத்துல அவருக்கு முதுக காட்டியபடி மங்கம்மா உட்கார்ந்து இருக்காங்க. யாருன்னு கருணாகரன் கேட்க, அதுக்கு மங்கம்மா மகாதேவி இல்லைன்னு சொல்ல, பக்கத்துல இருக்கிறது மங்கம்மான்னு அவருக்கு விளங்க, மங்கம்மான்னு கருணாகரன் கூப்பிட, ஏன் ஆச்சரியமா இருக்கா, இல்ல பாக்கவே பிடிக்கலையான்னு கேக்குறாங்க. யார் கூப்பிட்டு இங்க வந்தன்னு கருணாகரன் கேட்க, யாரும் கூப்பிட்டு நான் வரல, என்னையே நீங்க கூப்பிட போறீங்க, உங்களோட மனசுல இருக்கிறது மகாதேவி தானேன்னு கோபத்தோட மங்கம்மா சொல்றாங்க. உடனே கருணாகரன், மகாதேவியா, சேச்ச, உனக்கு யார் சொன்னதுன்னு கருணாகரன் சமாளிக்க, இன்னமும் அடுத்தவங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பைத்தியம் இல்லைன்னு மங்கம்மா சொல்ல, மூடு வாயன்னு கருணாகரன் அதட்டுறார். அப்படித்தான் பல நாள் நானும் இருந்தேன். அப்ப எல்லாம் ஆடும் கருணாகரத்தை அழகு பாக்குறோங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. நாடு காக்கும் தளபதி, வீடும் வாசலும் விளங்கு வந்த மணாளன்னு பேராசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா சூடிய மணமாலை என்னை தோள வைக்கும் நச்சுன்னு எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. கட்டிய தாலி என்ன குத்தி வீழ்த்தும் கட்டாரின்னு எனக்கு தெரியாது. நல்ல கணவர் கிடைச்சிட்டார்னு சொல்லி சொல்லி பெருமைப்பட்டேன். ஆனா எனக்கு தேவை மகாதேவி தான் நீங்க இன்னைக்கு சொல்லாம சொல்லிட்டீங்க. இதுக்கு அப்புறமும் என்ன உறவு இருக்குது? எதுக்காக நான் வாய மூடிக்கிட்டு இருக்கணும்னு ஆத்திரத்தோட மங்கம்மா கேக்குறாங்க. அதுக்கு கருணாகரன், மங்கம்மா நீ கனவு கண்டு பிதற்றுறன்னு சொல்ல, அதுக்கு மங்கம்மா, நானா நீங்களான்னு திருப்பி கேக்குறாங்க. அதுக்கு கருணாகரன், நிதானிச்சு பேசு, நான் உன்னோட கணவன்னு சொல்ல, அதுக்கு மங்கம்மா, அந்த வேலிக்கிடையில தான் இந்த வெள்ளாடு அகப்பட்டு தவிக்குதுன்னு சொல்ல, வேலிய தாண்டி ஓடினாலும் நான் தடுக்க மாட்டேன்னு அவர் உதாசீனமா சொல்றாரு. ஏன் தடுக்க போறீங்க? தாய்க்கும் தாரத்துக்கும் பேதம் தெரிஞ்சாதானே வாழும் வகை தெரியும் உங்களுக்குன்னு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி மங்கம்மா கேட்க, கோபத்தோட, மங்கம்மா என்னோட கோவத்தை கிளறாதன்னு அதட்டுறார் கருணாகரன். உங்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு நான் எடுத்துக்கிட்ட முயற்சி கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆனா இப்ப உங்களோட கோபம் எனக்கு பெருசு இல்ல. என்ன செய்யறீங்க செய்யுங்கன்னு மங்கம்மா சொல்ல, எதுவும் செய்ய தயாரா இல்ல, நான் இங்க இருக்கவும் விரும்பலன்னு அங்க இருந்து கிளம்ப கருணாகரன் ட்ரை பண்ண, அவர் மறிச்சு நின்னு, போகாதீங்க உங்களோட தாய் மீது ஆணைன்னு சொல்ல, கருணாகரன் ஸ்டாப் ஆயிடுறார். நான் உங்களை போக விட மாட்டேன், அவ மாற்றானோட மனைவி, உங்க தோட்டத்து கனி கிடையாதுன்னு மங்கம்மா சொல்ல, அதுக்கு கருணாகரன், அதை பறிச்சு காட்டாம என்னோட வாழ்வு ஓயாதுன்னு சொல்ல, அதுக்கு மங்கம்மா, அது என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொல்றாங்க. வீராதி வீரர்களே குறுக்க நிக்க முடியாத பாதையில நீ யாரு குறுக்கிடுறதுக்குன்னு கேட்டுட்டு மங்கம்மாவை கருணாகரன் தள்ளிவிட, மங்கம்மா அவங்க தாலிய காட்டி இத கேளுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கருணாகரன், அது ஊருக்காக கட்டிய தாலி, இதை தவிர உனக்கும் எனக்கு என்ன உறவு இருக்குன்னு கருணாகரன் அநியாயமா கேட்க, உறவான்னு கேட்டுட்டு அவங்க குழந்தைய காட்டி இத கேளுங்க சொல்லும், காமாந்தக்காரர்கள் நிறைஞ்சிருக்கும் இந்த உலகத்துல களங்க இல்லாம பூத்து இருக்கும் இந்த மழலையை கேளுங்க சொல்லும், பள்ளியறை பாட்டும் படித்த பாடமும் சொல்லுக்கு சொல் என்னை சொக்க வைத்து பேசியதும் நல்ல குடும்பங்களில் நாமும் ஒன்று என்று அள்ளி அலைந்ததும் இந்த பிஞ்சை கேளுங்கள் சொல்லும்னு அவங்க சொல்ல, அதுக்கு கருணாகரன், தத்துவங்கள் எனக்கு தேவையில்லை, விடு வழியைன்னு ஆத்திரத்தோட சொல்ல, போக போகிறீர்களா, போகத்தான் போகிறீர்களா, அப்படியென்றால் இந்த வேலையை தாண்டி செல்லுங்கள்னு அவங்க குழந்தைய வழியில போடுறாங்க மங்கம்மா. பிறர் மனைவியை பெண்டாள நினைக்கும் உங்கள் சண்டாள செய்கைகளை துண்டு துண்டாக்குவேன் என்று சொல்லாமல் சிரிக்கும் இந்த எல்லையை தாண்டி செல்லுங்கள்.
கண்ணகி பிறந்த மண்ணிலா அப்பா நீயும் பிறந்தாய் என்று புன்னகையால் போர் முழங்கும் இந்த சேயை தாண்டி செல்லுங்கள். மதி அழிந்தது, மானம் அழிந்தது, மனிதத்தனம் முழுவதும் அழிந்தது என்று நான் தெரிந்து கொள்கிறேன். பிறகு நடத்துங்கள் உங்கள் கோர விளையாட்டை. கத்தி பிடித்த கை மாற்றான் மனைவியின் கழுத்தை தழுவட்டும். வள்ளுவன் வகுத்த வழி உங்கள் தலைமுறையிலே கல்லறைக்கு போகட்டும். நீதி வலுவா சோழ பரம்பரை உங்களாலே சமாதி அடையட்டும். மானம் காக்க போராடி மரணம் அடைந்தால் மகாதேவி என்றால் வலித்து விடப்பட்ட அந்த செந்நீரிலாவது இந்த சோழ மண்டலம் புனிதமடையட்டும். ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? வாய் அடைத்து போய்விட்டதா? மிச்சம் மீதி விட்ட குறை தொட்ட குறை என்று இருக்கும் மனிதத்தனம் குத்தி காட்டுகிறதான்னு கொதித்து போய் அவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாங்க. ஆனாலும் கருணாகரனுக்கு தன்னோட தவறு புரியுற மாதிரியே இல்ல. மங்கம்மா, இன்னும் பேசுன உன்னை கொன்னுடுவேன்னு கருணாகரன் சொல்ல, அதுக்கு மங்கம்மா, கொன்னுடுங்க, இல்லைனா வாசல்படி தாண்டி வராத மணிவிளக்கு உங்களோட மோச செயலை கண்டு மூண்டெழுந்து வந்துடுவா, அந்த பத்தினியை காப்பாத்துற பணியில மணிஞ்சும் போயிடுவான்னு மங்கம்மா சொல்ல, அதுக்கு கருணாகரன், அதையும் நான் பாக்குறேன், இன்னையில இருந்து உனக்கு சிறைதான் வீடு, உன்னோட கண்ணீரும் புலம்புலும் என்னோட கல்மனசை கரைச்சிடாதுன்னு சொல்லி மங்கம்மாவையும் ஒரு சிறையில போட்டுட்டு, இனி உன் பிணம் கூட இந்த இடத்தை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார். இப்படி எல்லாரும் சிறையில மாட்டிக்கிட்டு இருந்தா யார்தான் காப்பாத்த போறா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.